தாய்மொழியில படிக்கிறது நல்லது. ஒரு பக்கத்துல தாய்மொழியில படிக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளோட சிந்தனை திறனை வளர்க்கும் அப்படிலாம் நம்ம நிறைய பேசுறோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட உயர்கல்வியில மேல போக போக பாத்தீங்க அப்படின்னாக்கா, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இது எந்த இடத்துல ரொம்ப பாதிப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னாக்கா, சிட்டிஸ் அவுட்டு உள்ள போக போக Tier 2 Tier 3 இங்க இந்த மாதிரியான டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ்ல போய் பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய பேரியராகவே இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் போயிருக்கேன், இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போயிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போகும்பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு பேரியரா தான் இருக்கு. ஒண்ணுமே சுத்தமா இங்கிலீஷ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் தமிழ்ல உரையாடும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் எளிமையா போய் சேரும் அப்படின்றத நான் கவனிச்சிருக்கேன். அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து 2 லாங்குவேஜ்லயும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கான ரீசன் அதுதான். நம்மளோட சைட்டை அல்லது நம்மளுடைய தொல்காவை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்க ஆல்ரெடி நோட் பண்ணிருப்பீங்க. நம்மளோட நேமே பாத்தீங்க அப்படின்னாக்கா தொல்கா தான். ஸோ ஏன் தொல்கா அப்படின்னு கேட்டாக்கா, தொல்காவோட அந்த ரீச், அந்த லெகசி அப்படின்றது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நம்ம எல்லாருமே அது தெரியும். 5000 கூட சில பேர் சொல்றாங்க. பட் ரொம்ப சேஃபான எஸ்டிமேட் பாத்தீங்க அப்படின்னாக்கா 3000 வருடங்கள், 2800 வருடங்கள்ல இருந்து 4700 வருடங்களுக்குள்ள தொல்காப்பியத்தோட வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்க. தொல்காப்பியம் என்ன? தொல்காப்பியம் அப்படின்றது எதை பத்தின ஒரு நூல் அப்படின்னு கேட்டாக்கா, இலக்கண நூல். தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நம்ம எல்லாருக்குமே இன்னொரு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தொல்காப்பியம் அப்படின்றது இலக்கணத்தையும் தாண்டி தமிழர்களோட வாழ்வியல் முறையை பத்தி பேசக்கூடிய ஒரு நூலாகவும் அது அமைது. ஸோ இலக்கணம் மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்வியலையும் சேர்த்து பேசுற ஒரு நூல் அது. கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம அதை ரெஃபர் பண்றோம், அதை பத்தி பேசுறோம். அதோடைய தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. அதான் சொன்ன லெகசி இன்னைக்கும் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட நூல்கள், ஏகப்பட்ட ஆசிரியர்கள் வந்தார்கள் சென்றார்கள். ஆனாலும் இந்த ஒரு நூல் இன்னுமே நம்மளுடைய மொழியிலையும் நம்மளோட வாழ்வியல்லையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்றப்போ, அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரியான ஒரு லெகசியை தொல்காவும் கொடுக்க முடியுமா, கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்த பேர் தான் இது தொல்காப்பியம். அதுல இருந்து எடுத்து தொல்கா, கொஞ்சம் ஈஸியா சின்னதா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தொல்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி நான் வந்து ஒரு 20 வருஷமா காப்பி எடிட்டரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காப்பி எடிட்டிங்ல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டாப் 5 பப்ளிஷர்ஸ், எல்செவியர், ஸ்பிரிங்கர், வைலி, இந்த மாதிரியான பப்ளிஷர்ஸ்ல ஆரம்பிச்சு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ், ஸோ இவங்களுக்கான எடிட்டோரியல் சர்வீசஸ் டீம் வந்து நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ ஆரம்பிச்சது என்னவோ பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எடிட்டிங் சர்வீசஸ், ஒருத்தங்க ஒரு ஆர்டிகிளோ அல்லது ஒரு தீசிஸோ எழுதுனாங்க அப்படின்னாக்கா, அதை வந்து அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஷேப்புக்கு கொண்டு வர்றது அப்படின்றது தான் என்னுடைய ஆரம்பிச்சப்போ எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஆனா நிறைய கல்லூரிகள் அல்லது பல்கலைக்கழகங்கள்ல போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு, இன்வைட்டட் ஸ்பீக்கரா கூப்பிடுறப்போ, ஸோ அங்க போய் பப்ளிஷிங் சைடுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் அங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஷேர் பண்றப்பதான் தெரிஞ்சிச்சு, நம்ம இது ரெண்டு துருவங்கள் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த பிஹெச்டி அகாடமிக்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இன்னொரு பக்கத்துல இருக்கு. ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தாலுமே கூட பப்ளிஷிங்கை பத்தின புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்பதான் ரைட், இது வந்து ஒரு தீசிஸ் கரெக்ஷன், காப்பி எடிட்டிங், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்றத தாண்டி ரிசர்ச்ன்றத எப்படி அணுக முடியும் அப்படின்றத பத்தி இங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, தேவை இருக்கு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுல இருந்துதான் சரி, இந்த தொல்கா எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும் இல்லாம லைஃப் ஸ்டைல், தமிழர்களோட வாழ்வியல் முறையும் சேர்த்து 3000 வருடங்களா அதுக்கான ஒரு இடத்தை தக்க வச்சிருக்கோம். அதே மாதிரி தொல்கா வந்து வெறும் ஒரு எடிட்டிங் சர்வீசஸ், லாங்குவேஜ் மட்டும் எடிட் பண்ற ஒரு சர்வீசஸ் இல்லாம இந்த பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலுக்கான சப்போர்ட் சிஸ்டமாவும் இருக்கணும். பிளஸ் அவங்களுடைய ஒர்க் வந்து ஒரு லாங் டைம்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒர்க்கா அமையறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இந்த தொல்கா அப்படின்ற அந்த பேரை நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் அந்த அந்த என்ன ஓட்டத்தோட அடிப்படையில் வந்த ப்ரோக்ராம் தான் இந்த ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்றது. ஸோ பேசிக்கலி முதல் மைல், ரைட், பேபி ஸ்டெப்ஸ் அப்படின்னு கூட இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. முதல் அடி எடுத்து வைக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி, 1000 மைல் இருக்கிற ஒரு ஜேர்னியா இருந்தா கூட அது ஒரு அடியில தான் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ரிசர்ச் ஜேர்னி யூஸ்வலா 4 வருஷம் 5 வருஷம் பிஹெச்டிக்கு இருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்க அகாடமிக்ஸ்லயோ அல்லது ரிசர்ச்லயோ இருந்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் அந்த ரிசர்ச் அப்படின்றது உங்க கூடவே வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜேர்னியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடிகள் ஒரு ஸ்ட்ராங்கான அடிகளா இருக்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். அந்த அடிப்படையில தான் இந்த ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்ற ப்ரோக்ராமை பத்தி பேசணும். அதை பத்தி கொண்டு வந்திருக்கோம். ஸோ என்ன இந்த ஃபர்ஸ்ட் மைல்ல என்ன, அதுல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத பத்தின ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ தமிழ்ல வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? அதே மாதிரி ரொம்ப பப்ளிஷிங்க்கு ரிலவெண்டான ஒரு ஃப்ரேஸ் இது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 வருஷமா இந்த இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்ப புழக்கத்துல இருக்கு. பப்ளிஷ் அல்லது பெரிஷ். ஒண்ணு நீங்க பப்ளிஷ் பண்ணணும், அப்படி இல்லைனாக்கா காணா போயிடுவீங்க அப்படின்றது அதோட அடிப்படை கருத்து. ஸோ அந்த பப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ ஒரு ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 7-8 வருஷமா தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா பப்ளிகேஷனை பத்தி ரொம்ப நிறைய பேசுறோம். பப்ளிகேஷன் இல்லை அப்படின்னாக்கா கரியர்லயே பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அங்க இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் ப்ராசஸ்ல வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்களாம் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ என்ன காரணத்தினால அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா, பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்ற காரணத்தினால அந்த ப்ரொமோஷன்ஸ் மறுக்கப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. தகவல் ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியில வரல அப்படின்னாலுமே கூட இது ஒரு காரணம். யூஜிசி பாத்தீங்க அப்படின்னாக்கா, பிஹெச்டி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்னாக்கா ஒரு 2 பேப்பராவது நீங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாதான் சினாப்சிஸ் சப்மிட் பண்ண முடியுன்ற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. அப்கோர்ஸ் 2022 அந்த ரூலை எடுத்துட்டாங்க. ஆனாலுமே கூட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்றதை தாண்டி தேவையில்லை, ஆனா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுமே அவங்களுக்கு அந்த தரவரிசைகள்லாம் வர்றப்போ எத்தனை பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கான ஒரு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றதுனால எந்த இன்ஸ்டிடியூஷனுமே இந்த ரிலாக்ஸேஷனை கொண்டு வரல. நீங்க பப்ளிகேஷன் பண்ணாம பிஹெச்டி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷனை கொண்டு வரவே இல்லை. ஸோ இந்த வகையில பாத்தீங்க அப்படின்னாக்கா, பப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில இருந்தே பேசப்படுற ஒரு விஷயமா மாறிடுச்சு. இப்போ கடந்த 10 வருஷத்துல. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிஹெச்டி எந்த ஒரு பேப்பருமே பப்ளிஷ் பண்ணாம பிஹெச்டி பண்ண முடியும். இப்ப அப்படி கிடையாது. 2 பேப்பர் மினிமமாவது பண்ணணும். நிறைய பல்கலைக்கழகங்கள்ல 3 அல்லது 4 கூட வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே பப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசுறப்போ இது ஒரு தவறான ஒரு புரிதலையும் உருவாக்குது. என்னமோ பப்ளிகேஷன் மட்டும்தான் இந்த என்டையர் பிஹெச்டியோடைய கோல் மாதிரியும், அல்லது வேற எதுவுமே பேசாம பப்ளிகேஷன்ஸை மட்டுமே பத்தி பேசிட்டு இருந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை ஒரு வகையில் கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தான் ஒரு சவுத்துக்கு முன்னாடி நின்று இது எப்படி நான் தாண்ட போறேன் அப்படின்ற மாதிரி நின்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால அது மாற போறது இல்லை, ரைட்? ஸோ என்ன செஞ்சாக்கா நம்ம இந்த இந்த தடையை தாண்டி அந்தாண்ட போக முடியும் அப்படின்றதுக்கான கேள்விதான். பட் அதுக்கான விடை வந்து ரொம்ப எளிதான விடை தான். நம்ம பப்ளிகேஷனை பத்தி பேசுறோம், நல்லது. ஆனால் தேவையில்லாம ரொம்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்காம நம்மளுடைய ஆராய்ச்சியில நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், ரைட்? இதே இந்த 1000 மைல் ஜேர்னியை பத்தி பேசுவோம். நீங்க ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும், ஐயோ 300 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துட்டே இருக்கிறத விட அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் 1 மைல் 2 மைல் 2 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஒரு கட்டத்துல நம்ம 300ன்றது தாண்டிடுவோம் இல்லையா? அது ரொம்ப சிம்பிளான லாஜிக் இது. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன, அல்லது இந்த கோல் அதை எப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்களா ஸ்பிளிட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்காம முதல் தவறு பப்ளிகேஷன் அப்படின்றத கோலா எடுத்துக்கிட்டது முதல் தவறு. ஓகே, ஸோ பப்ளிகேஷன் நம்மளோட கோல் கிடையாது. ஒரு நல்ல ரிசர்ச் பண்றது நம்மளோட கோல். அதோடைய பக்க விளைவு, அதோடைய சைடு எஃபெக்ட் அல்லது செகண்டரி எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பப்ளிகேஷன் நம்ம பண்ண ரிசர்ச் நல்ல ரிசர்ச்சா இருந்துச்சுன்னா அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுதான் செகண்டரி கோலா இருக்குது. ஆனா அந்த செகண்டரி கோலை நம்ம பிரைமரி கோலா கொண்டு வந்துட்டோம், அது தவறு. அந்த மாதிரி இல்லாம சின்ன சின்ன படிக்கட்டுகளா இதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, முதல்ல வந்து இப்ப இவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் சர்வே. ஒரு நல்ல லிட்ரேச்சர் சர்வே பண்ண முடிஞ்சு அப்படின்னாக்கா நம்ம லிட்ரேச்சர்ல என்ன கேப் இருக்கு, நம்ம ரிசர்ச் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தெரியலாம். அது தெரிஞ்சுன்னா அதுக்கு அடுத்து மெத்தடாலஜி, ரிசர்ச் கொஸ்டின் டிசைன் பண்றது அல்லது ஹைபாதிசிஸ் செட் பண்றது, அதுக்கான மெட்டீரியல் கலெக்ஷன் ஸ்டடிஸ் பண்றது,
அதுல இருந்து ஃபைனலா கன்க்ளூஷன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எடுக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம செஞ்சுட்டே வரப்ப பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு இயல்பான அடுத்தடுத்த ஸ்டெப்பா போயிட்டே இருக்கு. கடைசியில 6வது ஸ்டெப் அல்லது 7வது ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணமோ அதை ஒரு பேப்பரா கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ 3 பேப்பரோ நம்மளோட ஸ்டடியோட டெப்த்தை பொறுத்து நம்ம பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணாம நம்ம டைரக்டா போய் பப்ளிஷ் பண்றதுன்ற ஒரு செகண்டரி கோலை பிரைமரியா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா தட்ஸ் வேர் தி சேலஞ்ச் அரைசஸ். எல்லாருடைய அது ஒரு ரொம்ப ப்ரெஷரான ஒரு விஷயமா போறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ என்ன பண்ணலாம், இந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுல என்ன அப்படின்னு போகும்பொழுது, இப்போ ரிசர்ச் அப்படின்னாக்கா ரிசர்ச்ன்றது வந்து ஒரு ஒரு பகுதி. ரிசர்ச்ன்றது ஒரு பகுதி. என்னது, ரிசர்ச் சூப்பர்வைசர் இருக்காங்க, நம்ம ரிசர்ச் கேப் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அவங்களுடைய நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சூப்பர்வைசர் நமக்கு நம்மளோட வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஸோ நம்ம ஒரு ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்றது தான் ஒரு பார்வை. ஆனா இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னாக்கா, ரிசர்ச் அப்படின்றது நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பத்தி பேசி கண்டுபிடிச்சிருக்கேன். பட் அதை யாருமே படிக்கல. இது சொல்லுவாங்கல்ல, கடைவிருத்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ற மாதிரி யாருமே என்னோட ரிசர்ச்சை படிக்கல அப்படின்னாக்கா என்னோட ரிசர்ச்சை வேஸ்ட். 4 வருஷம் 5 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணது என்னோட வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. அப்ப நான் என்ன பண்ணுனேன் அப்படின்றத 4 பேருக்கு தெரியணும். அது என்ன பயன் அப்படின்றத அவங்க பார்க்கணும். அதை அவங்க பயன்படுத்தணும். அதுதான் ரிசர்ச்சோட நோக்கமே. ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துல நம்மளோட ரிசர்ச் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். ஸோ அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா 4 பேருக்கு தெரியணும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது தெரியவே இல்லை அப்படின்னா அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறதில்ல. நம்மளுடைய ரிசர்ச்சும் வேஸ்ட், நம்மளுடைய 5 வருஷம் வாழ்க்கையும் வேஸ்ட். ஸோ அந்த வகையில ரிசர்ச் அப்படின்றது ஒரு அம்சம் கிடையாது, அதுல 2 அம்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, ரிசர்ச் நம்ம பண்ற ஸ்டடி ஒண்ணு, அதை பப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றது, அதுதான் நம்ம பேப்பர் போடுறது அப்படின்னு ரொம்ப கலவையெல்லாம் நம்ம பேசுவோம். ஸோ ஒரு பப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றது, ஒரு ஜேர்னல் ஆர்டிகிளாவோ அல்லது ஒரு தீசிஸ் முடிச்சுட்டு அதை ஒரு புக்காவோ கன்வெர்ட் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை 4 பேர் படிப்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது நம்மளுடைய நோக்கம். ஸோ பப்ளிகேஷன் அப்படின்னு வர்றப்போ எங்க வேணாலும் பப்ளிஷ் பண்ணிட முடியுதா அப்படின்னாக்கா, நிறைய பேர் நீங்க இப்போ உங்களுடைய சீனியர்ஸோ அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற பிஹெச்டி ஸ்காலர்ஸை பத்தி பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஜேர்னல்ஸ் நம்ம சில தவறான இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. ஃபேக் ஜேர்னல்ஸ் இருக்கு, ப்ரிடேட்டரி ஜேர்னல்ஸ் இருக்கு. நான் பப்ளிஷ் பண்ணேன், என்னோட பேப்பர் போட்டு நான் பப்ளிஷ் ஆனப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னலே இல்லாம போயிடுச்சு. அல்லது நான் பப்ளிஷ் பண்ணப்ப அந்த ஜேர்னல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில போய் செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜேர்னல் காணா போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நல்ல ஜேர்னலை செலக்ட் பண்ணி போகல அப்படின்றது தான். ஸோ ஒரு நல்ல ஜேர்னலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க என்னதான் ஒரு வேர்ல்டு கிளாஸ்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் கூட அதை அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான அல்லது ஒரு தெளிவான நடையில அதை எழுதப்படலை அப்படின்னாக்கா அதை பப்ளிஷ் பண்றதுக்கு யாரும் ரெடியா இருக்க போறது இல்லை. ஸோ நல்ல ஜேர்னலுக்கு போகணும். நல்ல ஜேர்னலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையான தேவை வந்து அதை நல்லபடியாக எழுதியிருக்கணும். நம்மளோட ரிசர்ச்சை நல்ல ஒரு ஆர்டிகிளா எழுதியிருக்கணும், நம்மளோட எழுத்து நல்லா இருந்திருக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த வகையில பப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம இன்னும் 2ஆ பாக்குறோம். ஸோ ரிசர்ச் அப்படின்றத நம்ம 2 பகுதியா பாக்குறோம், ரிசர்ச் பப்ளிகேஷன் அப்படின்றது. பட் இந்த பப்ளிகேஷனுமே கூட பாத்தீங்கன்னா அதுல இன்னும் 2 பகுதியா பாக்குறோம். ஸோ இது எப்படின்னாக்கா, ஸோ 3 அம்சங்கள் ஆயிடுது. டூயிங் ரிசர்ச் இஸ் அ காம்பனன்ட் ஆஃப் 3 ஆஸ்பெக்ட்ஸ். என்னது, ஆக்சுவல் ரிசர்ச், ரெண்டாவது அந்த ரிசர்ச்சை ரைட்டிங், ஒரு ஒரு மேனுஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்றது, அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி அதை எழுதுறது, அதை ஒரு நல்ல ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றது. இந்த 3. ஸோ இந்த ரிசர்ச் அப்படின்னு பேசுறப்ப நம்ம தொல்காவோட ரோல் என்ன வருது அப்படின்னாக்கா, நீங்க என்ன ரிசர்ச் பண்றீங்க, அதுக்கு அது சரியா தப்பான்றதை பத்தி நம்ம பேச போறதில்ல. அது உங்களோட சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் பெட்டர் பர்சன். பட் என்ன மாதிரியான கருவிகள் இருக்கு, என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நமக்கு இருக்கு, என்ன பண்ணுனாக்கா நம்மளோட ரிசர்ச்சை எளிமையா பண்ண முடியும், திறம்பட பண்ண முடியும், அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம என்ன ரிசர்ச் பண்றது சூப்பர்வைசருக்கு நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அதை எப்படி பண்றோம் அப்படின்றது தான் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசுறது ரிசர்ச் எப்படி ஒரு ஸ்டடியை பண்றது, ஓகே. ஸோ ஒரு திறம்பட ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வது எப்படி, நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறது எப்படி, ரெண்டாவது. மூணாவது, இதை நான் எங்க பப்ளிஷ் பண்றது, ஓகே. எஸ்பெஷலி தமிழ் அல்லது இந்த சவுத் இண்டியன் அல்லது ஸ்டேட் லெவல்ல ரெஃபரன்ஸ் இருக்கிற ஒர்க் எல்லாம் ஸ்கோபஸ்ல கொண்டு போய் பப்ளிஷ் பண்ண முடியலன்றது ஒரு பெரிய குறையாவே இருக்கும். நிறைய இடத்துங்கள்ல பாத்தீங்கன்னா அதை பேசுவாங்க, சார் என்னோட ஜேர்னல் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டைரி ஃபார்மை பத்தி நான்
சர்வே பண்ணியிருக்கேன், அல்லது ஒரு நெசவாளர் ஒரு குடும்பங்கள் இருக்கிற ஒரு பகுதியை பத்தி நான் ஒரு சர்வே பண்ணியிருக்கேன், இதை வந்து ஸ்கோபஸ்ல கொண்டு போய் என்னால பப்ளிஷே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஸ்கோபஸுக்கு தகுந்த மாதிரி அதே விஷயத்த பட் அங்க எப்படி கொண்டு போறது? ஏன்னா நம்ம எழுதுற ஆர்டிக்கிள் அந்த புதுக்கோட்டை நெசவாளர் குடும்பங்கள் அப்படின்னு பேசுறப்போ இங்க இருக்கிற அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் தான் படிப்பாங்க. மிஞ்சி போனாக்கா தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த அளவுல இருக்கிறவங்க மட்டும்தான் படிப்பாங்க. அப்ப நம்மளோட ரிசர்ச்சை லோக்கல்ல பண்ணியிருந்தாலும், ஹைப்பர் லோக்கலா பண்ணியிருந்தாலுமே கூட அதை எப்படி வேர்ல்டு லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், குளோபலா எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அது முடியும், வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி பண்றது? அப்போ குளோபல் லெவல்ல எடுத்துட்டு போகணும்னாக்கா அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ்ல தான் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். லோக்கல்ல ஒரு பப்ளிஷ் பண்ணிட்டு குளோபல் ரீச் இருக்கணும் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நடக்காது. ஸோ எங்க பப்ளிஷ் பண்ணாங்க என்னோட ஒர்க்குக்கு விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும் அப்படின்றது ஒரு 3வது முக்கியமான கேள்வி. ஸோ இந்த 3 கேள்விகள் தான். இந்த 3 கேள்விகளை வேற மாதிரி கேள்வியா இல்லாம எழுதணும் அப்படின்னாக்கா, ஸ்கில்ஸா மாத்தணும் அப்படின்னாக்கா 3 ஸ்கில்ஸ் தான் தேவை. ஒரு ரிசர்ச்சருக்கு இந்த 3 ஸ்கில்ஸ் தான் தேவை. என்ன அப்படின்னாக்கா, ரிசர்ச்சை பண்றதுக்கு தேவையான கருவிகள் என்ன இருக்கு எனக்கு. 2வது, எப்படி என்னோட ரிசர்ச்சை ஒரு நல்ல ரைட்டிங்கா கன்வெர்ட் பண்ண முடியும். 3வது, எப்படி நான் ஒரு நல்ல ஜேர்னலை செலக்ட் பண்ணி அதுல பப்ளிஷ் பண்றது சோ தட் என்னோட ஒர்க்கு ஒரு வைடர் ரீச் அடைய முடியும். இந்த 3 விஷயத்த, இந்த 3 ஸ்கில்ஸை ஒரு ஒரு ரிசர்ச்சர் ஃபர்ஸ்ட் இயர்ல பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களோட அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், அடுத்தடுத்த பகுதிகள் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றதுதான் எங்களோட அனுபவத்துல நாங்க பார்த்தது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமா நம்ம கொண்டு வந்ததுக்கான இதுதான். ஸோ உங்களுடைய லாங் ரிசர்ச் ஜேர்னுக்கான முதல் மைல் என்ன அப்படின்னாக்கா இதுதான். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, இது ஒரு 1 இயர் ப்ரோக்ராம். இது 1 இயர்ல உங்களுக்கு இடையில இந்த பேப்பர்லாம் வரப்போகுது. ஸோ ஒரு ஆக்சுவல் பாத்தீங்கன்னா 9 மந்த்ஸ் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ இந்த 9 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 35 செஷன்ஸ், சில செஷன்ஸ் ரெக்கார்டடா இருக்கும், சில மோஸ்ட் செஷன்ஸ் லைவா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 செஷன்ஸ் வந்து லைவ் செஷன்ஸா இருக்க போறது. ஸோ இந்த செஷன்ஸ் மூலமா நமக்கு தேவையான இந்த 3 ஸ்கில்ஸையும் எப்படி நம்ம பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைலோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆராய்ச்சிக்கு தேவையான அடித்தளத்தை செம்மையாக அமைப்பது எப்படி அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் ஃபர்ஸ்ட் மைல். ஃபர்ஸ்ட் மைல்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 3 கான்செப்ட் பத்தி பேசுறோம். ஏன்னா அங்க ஒரு 3 விஷயம் பத்தி பேசணும். ரிசர்ச், அகாடமிக் ரைட்டிங், ஜேர்னல் செலெக்ஷன் அப்படின்ற 3 விஷயத்த பத்தி பேசணும். இங்கேயுமே கூட நம்ம திருப்பி என்ன பண்ண பேசுறோம் அப்படின்னாக்கா, இந்த ரிசர்ச் பண்றது, டூயிங் ரிசர்ச் அப்படின்றதுல 3 அம்சங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்ன அப்படின்னாக்கா, முதல்ல எடுத்தோன்னே உங்களுடைய ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஓகே. சோ இதை எங்க எல்லாம் நீங்க பண்ணணும்? உதாரணத்துக்கு ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், டிஓஏஜன் இருக்கு, JSTOR நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, நீங்க மெடிக்கல் சயின்ஸ் பண்ணீங்கன்னாக்கா பப்மெட்ன்ற ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் ரிசர்ச் கேட் இருக்கு, லிங்க்டின் இருக்கு, ஓகே. சோ இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 முக்கியமான தளங்கள் இருக்கு. எப்படி நீங்க வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஃபேஸ்புக் அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படிலாம் நீங்க வந்து சோசியல் மீடியால இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சருக்கு தேவையான மீடியா அல்லது தளங்கள் அப்படின்னு சில தளங்கள் இருக்கு. இங்க எல்லாம் முதல்ல போய் நீங்க உங்களுடைய அறிமுகத்தை ஏற்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா 2 ரீசன்ஸ். 1, உங்களை பத்தி 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கணும். 2, என்னென்ன எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, லிட்ரேச்சர் சர்வே பண்ணி எடுத்துட்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ அப்ப லிட்ரேச்சர் சர்வே பண்ணணும்னு பேசிக்கா என்ன லிட்ரேச்சர் சர்வே என்னது, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, அதுல என்ன கேப் இருக்கு, அதை நான் அட்ரஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். கரெக்டா? இதான் லிட்ரேச்சர் சர்வே. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாம, ரொம்ப சிம்பிள், தீபாவளி வருது, ஒரு தீபாவளி உதாரணம் சொல்லுவோம். நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம், நம்ம கிட்ட என்ன கலர்ல இருக்கு, என்ன டிசைன்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னாக்கா, அது தெரியும், கண்டிப்பா தெரியும். சோ அந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடையில போறப்ப நம்ம கிட்ட இல்லாத கலர்ல, இல்லாத டிசைன்ஸ்ல நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியும். இது இன்னொருத்தங்களுக்கு எடுன்னு சொல்றாங்க, ஊர்ல இருந்து ஒரு போன் பண்ணி, எப்ப அந்த மாதிரி தம்பி வரான் இல்ல யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு சட்டையோ பேண்டோ எடுத்துருவா அல்லது ஒரு சுடிதார் எடுத்துருவா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, ரைட்? நம்ம ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போவோம், எடுத்து போனோம், இந்த கலர்ல என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு, அல்லது இதே டிசைன்ல ஏகப்பட்டது இருக்கு, அல்லது இந்த ஃபிட்டிங் எனக்கு சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இல்ல. இது காரணம் என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாததுனால வந்த பிரச்சனை. சோ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன இல்லைன்றதை கண்டுபிடிச்ச முடியும், என்ன இல்லைன்றது தெரிஞ்சதுன்னா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதான்ற பாத்திர முடியும். இந்த
என்னெல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லிட்ரேச்சர் சர்வேன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த தளங்கள் கூகுள் ஸ்காலர், ரிசர்ச் கேட், லிங்க்டின்ன்றதை நான் அந்த அந்த வகையில கொண்டு வைக்க மாட்டேன். அதோட பயன் வேற. டைரக்டரி ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல்ஸ், ஜேஎஸ்டிஓஆர், இந்த மாதிரியான தளங்கள்லாம் நமக்கு தேவையான இந்த லிட்ரேச்சர் சர்வேக்கான ஒரு பங்களிப்பு கொடுக்க போகுது. ஸோ அங்க நம்ம வந்து ஒரு நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், சைன் அப் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான தேவை. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா லிட்ரேச்சரை நேவிகேட் பண்றது. ஓகே, நான் எல்லாத்துக்கும் போயிட்டேன், ரிசர்ச் கேட்டுக்கு போயிட்டேன், ஸ்கோபஸ் போயிட்டேன், கூகுள் ஸ்காலர்ல நான் இது கிரெடிட் ஐ மீன் சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ எல்லா இடத்துல இருந்து எனக்கு ஆர்டிகல்ஸ் வருது. ஒரு 150 ஆர்டிகல் நான் கலெக்ட் பண்ணிட்டேன், புக்ஸ் அந்த ஆர்டிகல்ஸ் சேர்த்து ஒரு 150 கலெக்ட் பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கு, சும்மா ஒரு பிரிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோமே, கத்த கத்தையா இருக்குது, நமக்கு முன்னாடி அப்படியே அடுக்கி இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும். எதை படிக்கிறது, எதை வைக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது, எதுவுமே நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அப்போ லிட்ரேச்சர் அப்படின்ற லிட்ரேச்சர் சர்வேன்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அதை எப்படி நல்லா செய்யறது. அகைன் இன்னொரு ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். இங்க இப்போ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தேடணும். ஓகே, ஒரு நோட்டோ ஒரு புத்தகமோ தேடணும். ஓகே, ஸோ ஒரு அழகா அடுக்கி இருக்கு, லைப்ரரி மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு, கரெக்டா எல்லாமே அடுக்கி இருக்கு. இந்த வரிசையில வந்து வரலாறு பத்தின புத்தகங்கள் இருக்கு, இந்த வரிசையில கணிதம் இருக்கு, இந்த வரிசையில சுய முன்னேற்ற நூல்கள், இந்த மாதிரி வரிசையா இருக்கு. அப்ப நமக்கு என்ன புக் வேணும்னு தெரிஞ்சதுனாக்கா அதுக்கு நேரம் அந்த ஷெல்ஃப்ல போவோம், அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட முடியும். அப்படி இல்லாம இந்த பழைய புத்தக கடை, திருவல்லிக்கணியில இருக்கிற மாதிரி ஒரு பழைய புத்தக கடை அள்ளி பூச்சி போட்டிருப்பாங்க. நீங்க அதுல இருந்து முத்தெடுக்கிறதுக்கு உள்ள குளிச்சு வர்ற மாதிரி தேடி அந்த புக்கை எடுத்துட்டு வர்றது. ஸோ மோஸ்ட்லி இங்க எல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா இது வேணும் அப்படின்றத தாண்டி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்க தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னாக்கா நம்மளுக்கு அவ்வளோ லிட்ரேச்சரை சேர்த்தும் நமக்கு அது புண்ணியமே இல்லாம போயிடும். அப்போ நமக்கு கிடைச்ச லிட்ரேச்சரை எப்படி ஆர்கனைஸ் பண்றது? லிட்ரேச்சர் ஆர்கனைஸ் பண்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. படிக்கிறதுக்கு மட்டும் அல்லது இப்போதைய ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையாது. இதை பின்னாடி எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்றத பத்தி பேசுறோம் நம்ம. ஓகே, உதாரணத்துக்கு நேவிகேட்டிங் த லிட்ரேச்சர் என்ற கான்செப்ட்ல ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர், வாட் இஸ் டன், வாட் இஸ் எட் டு பி டன், கேன் வி டூ இட், இதுக்கான விடை கிடைக்கிறது தான் ஒரு முக்கியமான, அதுதான் அடிப்படை. ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரோட அடிப்படை இதுதான். ஆனால் இது சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை முறையா நம்ம அணுகணும் அப்படின்னாக்கா அடுத்த வருடங்களுக்கு நமக்கு தேவையான சில ஸ்கில்ஸுமே கூட நம்ம இங்கே பில்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் டைரி அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். என்ன அப்படின்னாக்கா ஒரு பேப்பர், ரொம்ப சிம்பிள், ஒரு A4 பேப்பர்ல ஒரு நோட் புக் மாதிரி வச்சுக்கிறோம். A4 சைஸ் நோட் புக். ஒரு பக்கம் ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு பக்கம் நம்ம ஒதுக்குறோம். ஓகே, ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறோம் அப்படின்னாக்கா அதை பத்தின குறிப்புகள் எடுக்கிறது. எல்லாம் பழைய கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி இந்த ஏஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் ஏஐட்ட அடகு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். முறையான வளராத ஒரு ஏஐட்ட கொண்டு போய் எல்லா கேள்விக்கும் அதுட்டே நம்ம பதில் எதிர்பார்க்கிறோம். அது கொடுக்குற பதில நம்ம அப்படியே ஏத்துக்க ட்ரை பண்றோம். அது அடிப்படையிலேயே தவறான விஷயம். அப்ப இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் டைரியில நம்ம எழுத ஆரம்பிக்கிறப்ப என்ன பயன் அப்படின்னாக்கா, 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷத்துலயோ அல்லது 4வது வருஷத்துலயோ நம்ம ஒரு தீசிஸ் எழுதணும். ஒரு 100 பக்கம் 150 பக்கம், இன்னும் சொல்ல போனா ஹிஸ்டரி, லிட்ரேச்சர்லாம் போனீங்க அப்படின்னா 200 பக்கம் ரொம்ப சர்வசாதாரணம். சயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100, மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸ் அப்படின்றது ஒரு நல்ல டீசென்டான சைஸ் அது. அப்ப 200 பக்கத்தை நீங்க எழுதணும் அப்படின்னாக்கா 6 மாசம் டைம் எடுத்துப்பாங்க. என்ன பண்ற? எழுதுகிறேன் எழுதி கொண்டே இருக்கிறேன், ரிசர்ச் தீசிஸ் எழுதிட்டு இருக்கேன். பட் அந்த தீசிஸுக்கான ஆரம்ப கட்டத்துல பிள்ளையார் சுழியை வந்து நம்ம இங்கேயே போட முடியும். ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் ஒரு சாப்டர் கரெக்டா 200 பக்கம் எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு 20 பக்கம் 25 பக்கம் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். அந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரோட 80% நம்ம இன்னைக்கே முடிக்க முடியும். ஸோ 2 விஷயம் நடக்குது நமக்கு. ஒண்ணு, நமக்கு தேவையான ரைட்டிங் ஹேபிட்டை அது இன்ஸ்டில் பண்ணுது. ஓகே, எழுதுகிற பழக்கத்தை அது உருவாக்குது. 2வது என்ன அப்படின்னாக்கா, பின்னாடி நமக்கு தேவையான ஒரு சாப்டரோட ஒரு பார்ட்டே நம்ம இப்போ ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி வச்சிடறோம். அப்கோர்ஸ் நம்ம இதுக்கப்புறம் திருப்பி நிறைய லிட்ரேச்சர் ஆட் ஆகிட்டே இருக்கும் அடுத்த ஒரு 2 வருஷத்துல 2.5 வருஷத்துல. பட் அதையெல்லாம் நம்ம திருப்பி ஒரு தடவை ஃபைன் டியூன் பண்ணி டிராஃப்ட் ரிவைஸ் பண்ணாலே போதும். நம்ம ஆரம்பத்துல இருந்து உட்காந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எழுதுறதை பழகுதல்,
ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது சங்க்ஸ் ஆஃப் ரைட்டிங். அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்களை எழுதி எழுதி நேரம் வரும்பொழுது அதை ஒரு தீசிஸா கன்வெர்ட் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. 2. மூணாவது, இப்போ நம்ம ஒரு ஆர்டிகிள் படிக்கிறோம். அந்த ஆர்டிகிள் படிக்கிறப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னாக்கா, இவங்க என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்க, என்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க, இதுதான் நம்ம பாக்குற விஷயம். ரைட். ஸோ இது தாண்டி என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ரெஃபரன்சஸ்னு பின்னாடி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். நம்ம யாருமே பெருசா படிச்சிருக்க மாட்டோம். ஓகே. ஸோ ஒரு ஒரு ஆர்டிகிள் இருக்குன்னா அந்த ஆர்டிகிள் பின்னாடி ஒரு 25, 30, 40, 50 ரெஃபரன்சஸ் கூட இருக்கும். நம்ம ஒரு 50 ஆர்டிகல்ஸ் நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். அடிப்படையில இந்த 50 ஆர்டிகிளுக்கும் ஒரு ஆர்டிகிளுக்கு ஒரு 20 லிட்ரேச்சர் 20 ரெஃபரன்ஸ் என்ட்ரிஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 ரெஃபரன்ஸ் என்ட்ரிஸை நம்ம இப்ப ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரிஜினலா எடுத்தது 50 ஆர்டிகிள், ஆனா இன்னும் ஒரு 1000 ஆர்டிகிள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த 1000மும் தனியா இருக்கு, அதாவது புதுசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, வேறுபட்டதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல சில ஆர்டிகிள்ஸ் அடிக்கடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறதா இருக்கும். நம்ம அதுக்கு செமினல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஓகே, ஆடம் ஸ்மித் அப்படின்னு ஆனாவுனாக்கா எக்கனாமிக்ஸ்ல ஆடம் ஸ்மித் அப்படின்னு கூப்பிடுவாங்க, கால் மார்க்ஸ் அப்படின்னுவாங்க. அவங்களோட ஒர்க் வந்து எல்லா இடத்துலயும் அதை ரெஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் செமினல் ஒர்க் அது. ஓகே. ஸோ சில ஒர்க் எல்லாம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும், நமக்கு புரிஞ்சு போயிடும். ஓகே, இது ஏதோ ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், இது ஒரு செமினல் ஒர்க் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் தட். நம்மளுக்கு அதை பத்தின ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க முடியும். நம்பர் 1. நம்பர் 2, 1000 ஆர்டிகிள் வந்துச்சுனாலுமே கூட 1000 ஜேர்னல் கிடையாது. கரெக்டா? ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல 1000 ஜேர்னல்லாம் கிடையவே கிடையாது. இருந்துச்சுன்னா ஒரு 50ல இருந்து 100 ஜேர்னலுக்குள்ள இருக்கும். இந்த 50ல இருந்து 100 ஜேர்னலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல பேர் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20, 30 தான் இருக்கும். அப்போ ஒரு 1000 ஆர்டிகிளுக்கான லிஸ்ட் நம்ம கையில இருக்கு, ஒரு 50 ஜேர்னல் தான் மொத்தமாவே இருக்கு அப்படின்னாக்கா இந்த 1000 ஆர்டிகிள்ஸ் இந்த 50 ஜேர்னல்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்க போகுது. 50 × 20 அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிகிள்லயும் பாத்தீங்க, ஒரு சில ஜேர்னல்ஸ்ல நிறைய இருக்கும், திருப்பி 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 அந்த ஜேர்னல்ஸ் வந்துட்டே இருக்கும். சில ஜேர்னல்ஸ் எங்கேயாவது ஒரு தடவை வரும், அதுக்கப்புறம் அது காணாம போயிடும், அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அப்போ எந்த ஜேர்னல் அடிக்கடி சைட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறதன் மூலமாக நம்ம ஒரு வருஷம் கழிச்சு அல்லது 2 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு ஆர்டிகிளை எழுதிட்டு பப்ளிஷ் பண்ணணும், எங்க பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த லிஸ்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகே, நான் பார்த்த இந்த 1000 ரெஃபரன்ஸ் என்ட்ரிஸும் இந்த ஒரு 10 ஜேர்னல்ல நிறைய வந்திருக்கு, பாதிக்கு பாதி இந்த 10ல வந்திருக்கு. ஸோ இந்த 10ம் வந்து என்னுடைய ரிசர்ச்சுக்கு ரொம்ப நெருக்கமான ஜேர்னல்ஸா இருக்கு. ஸோ இங்க நான் பப்ளிஷ் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னுடைய ரிசர்ச்சை அவங்க அக்செப்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்ற ஜேர்னல் செலெக்ஷனுக்கான 2வது வருஷ கடைசியில அல்லது 3வது வருஷத்துல உங்களுக்கு தேவையான ஜேர்னல் செலெக்ஷனுக்கான அடிப்படையும் இங்கே நம்ம பண்ண முடியும். இன்னும் சில பலன்கள் அனுகூலங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா மற்ற விஷயங்கள் போயிடும். ஸோ லெட் மீ கம் பேக். ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னும் பொழுது not just about what is done, what can be done, it is also about how to expand our review of literature, how to organize our review of literature, and how to identify or shortlist journals for our publication later. So இந்த இவ்வளவு விஷயங்களை நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூல பண்ண முடியும். ஓகே. ஸோ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்னு ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்றப்போ ஜாட்டிரோன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாட்டிரோன்ற டூலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? No sir. No. Okay. ஸோ நான் வந்து ஒரு 2 விஷயத்த காமிக்கிறேன் நான் எனக்கு. ஓகே, இப்போ நான் சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட் வச்சு ஒரு ஆர்டிகிள் வச்சிருக்கேன் நான். ஓகே, டம்மி டெக்ஸ்ட் வச்சு நான் ஒரு ஆர்டிகிள் வச்சிருக்கேன். ஜாட்டிரோ அப்படின்ற டூலை வந்து நான் என்ன பண்றேன், இப்போ நான் ஒர்க் பண்ண போறேன், அதை யூஸ் பண்ண போறேன். இந்த ஜாட்டிரோட இது என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட லிட்ரேச்சர் சர்வேயை எப்படி ஆர்கனைஸ்டா பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு கருவி இது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, என்னோடது வந்து growth மாடல்ஸ், எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய growth மாடல்ஸை பத்தி ஒரு ரிசர்ச், அதை பேஸ் பண்ணி இந்த கன்சம்ஷன் ஜிடிபி growth அதுக்கு தொடர்பா நான் ஒரு ரிசர்ச் பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, இதுக்கு தேவையான மெட்டீரியலை நான் கலெக்ட் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இதை பாக்குறதுக்கு ஒரு ஃபோல்டர் மாதிரியே தான் இருக்கு. கரெக்டா? லெஃப்ட் சைட்ல வந்து ஃபோல்டர்ஸ் இருக்கு,
ரைட் சைடில் இந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ என்னென்னலாம் இந்த ஃபோல்டர் நான் வச்சிருக்கேன், அப்ளைங் டிஜி மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆர்டிகல்ஸ் இருக்கு. பேங்கிங் ரிலேட்டடா ஒரு 20 ஆர்டிகல்ஸ் இருக்கு. கன்சம்ஷன் அண்ட் ஜிடிபி குரோத்துக்குள்ள 2 சப் ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கேன். அதுல டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்டர்னல் டிமாண்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா அது ஒரு 20-25 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அகைன் பிரைவேட் ஃபைனல் கன்சம்ஷன் ஒரு 10-12 ஆர்டிகல்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜிடிபி growth, அப்புறம் ஜென்ரிக் கான்செப்ட்ஸ், அண்ட் தென் கிரீன் பேங்கிங் அப்படின்ற இன்னொரு கான்செப்ட். கிரீன் பேங்கிங் நான் ரொம்ப அதுக்கப்புறம் பண்ணல, அப்படியே நிறுத்தியாச்சு. ஸோ அந்த அந்த ஏரியாவை கொஞ்சோண்டு படிச்சுட்டு அதை விட்டாச்சு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு 7 ஃபோல்டருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்டிகல்ஸ் நான் வச்சிருக்கேன். இதுல ஒரு 15, இதுல ஒரு 20, அண்ட் தென் இதுல ஒரு 25, இதுல ஒரு 15, 30, 20, 50, 70, 75. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்டிகல்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, நான் இப்ப எழுத போறேன். ஒரு ஆர்டிகிள் நான் எழுத போறேன். இந்த ஆர்டிகிள் நான் எழுதணும் அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் என்ன, எல்லாத்தையும் எழுதிடலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது பின்னாடி ரெஃபரன்சஸ் ஆட் பண்ணணும். கரெக்டா, சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும். எங்க இருந்து நான் இந்த விஷயத்த எடுத்தேன் அப்படின்னு நான் சைட்டேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் பின்னாடி ரெஃபரன்ஸ்ல அந்த சைட்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் ஒரு பெரிய விஷயம். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், இருக்கிற சைட்டேஷன்ஸ் எல்லாம் நான் delete பண்ணி விட்டுறேன். அல்ல அது ஆல்ரெடி இருக்கட்டும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எங்கிட்ட எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 8 சைட் ரெஃபரன்ஸ் என்ட்ரிஸோ என்னமோ இருக்கு. இப்போ நான் இங்க படிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு புக்ல இருந்து நான் படிச்ச ஏதோ ஒரு புக்ல இருந்து நான் அதை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும் இந்த புக்கை எழுதுனது வந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆர்டிக்கிள் இருந்து எழுதியிருக்கோம். ஓகே, சூடான் அப்படின்ற ஆத்தர் எழுதின இந்த ட்ரேட் ஓப்பன்னஸ் அப்படின்ற இந்த ஒரு ஆர்டிக்கிளை பத்தின ரெஃபரன்ஸ் இது. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இதுல போயிட்டு ஜாட்டிரோன்ற இந்த டேப்ல இருந்து ஆட் சைட்டேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே அது என்ன கேட்கும், என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். நான் இங்க சூடான் அப்படின்னு நான் இங்க சொல்றேன். ஓகே, மேபி இன்னொரு ஆர்டிக்கிள் நாங்க ஆட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஓகே, இது ஓப்பன்ல இருக்கப்ப அது பாப்பப் ஆகாது. ஸோ இன்னொரு ஆர்டிக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதின ஒர்க்கு எனக்கு தெரியும். ஸோ என்வாயர்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ 2 ஆத்தரை நான் இங்க இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், இந்த 2 இன்க்ளூட் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா சூடான் அண்ட் வெங்கடாச்சலம் இப்போ உள்ள வந்துட்டாங்க. கரெக்டா, ரைட். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி கவாசின்கி அப்படின்ற ஒரு ஆத்தர் இங்க உள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்து வெங்கடாச்சலம் 2008 அவர் எழுதின ஒரு ஆர்டிகிள் ரெஃபர் ஆயிருக்கு. குமார்னு ஒரு ஆர்டிகிள் ரெஃபர் ஆயிருக்கு. ஷாஹின் அப்படின்னு எழுதினவங்க அவங்களோட 2022 ஆர்டிகிள் ரெஃபர் ஆயிருக்கு. ஓகே, இங்க வீரமணி 2025. நான் இந்த இடத்துல இன்னொரு ரெஃபரன்சஸ் ஆட் பண்றேன், சும்மா ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, என்ன காமிக்கலாம், growth அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்போனன்ட் எக்கனாமிக் growth அப்படின்ற ஒர்க்கை நான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துட்டாரா, பாலாசா வந்துட்டாரு. இயர் எதுன்னு தெரியல, அதனால என்டின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் 4 ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இங்க கொஞ்சம் ரெஃபரன்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸை நான் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெஃபரன்சஸ்லாம் இருக்கு. இதுல வெங்கடாச்சலம் 2008 ஆல்ரெடி இருக்கிறாரு. சூடான்லாம் இப்போ இங்க வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு ஆட் ஆர் எடிட் பை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா இப்போ என்னென்னலாம் ஆட் பண்ணமோ அது எல்லாமே இங்க வந்துருச்சு. ரைட், இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பேப்பராவது ஒர்க் பண்ணிருந்தீங்க, அல்லது நீங்க அந்த ஒர்க் பண்றவங்களோட நீங்க இருந்திருந்தீங்கன்னா தெரியும், இந்த ரெஃபரன்சஸை சைட் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபார்மேட் பண்ணி எடுத்துன்னு வர்றதுன்றதே ஒரு பெரிய தலைவலியான வேலை. அதை ஒரு ஃப்ராக்ஷன்ஸ்ல செய்ய முடியும். எப்போ அப்படின்னாக்கா இந்த ரெஃபரன்ஸ் சைட்டேஷன்ஸ் அப்படின்றத நம்மளோட எழுதும் பொழுது ஒரு இயல்பான விஷயமா செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரெஃபரன்சஸை எடுத்துட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, இதுல வந்து நான் இப்போ ஏபிஐ ஸ்டைல பண்ணியிருக்கேன். நான் ஏபிஐக்கு பதிலாக எனக்கு வந்து சிகாகோ ஸ்டைல் வேணும், அதையும் என்னால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிகாகோ ஸ்டைலில் போயிட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ என்னோட இது எல்லாமே சிகாகோ ஸ்டைலுக்கு மாறிடும்.
ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், மேபி ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் எடுத்திருக்கும், ஃபிராக்ஷன் கிடையாது, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் எடுத்திருக்கும். பட் யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டைல்ல இருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு நம்ம மேனுவலா பண்ணணும் அப்படின்னாக்கா மணிக்கணக்கா ஆகும். நீங்க ஒரு 100 என்ட்ரி வச்சிருந்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான், அந்த வாரம் ஃபுல்லா அந்த வேலை தான் ஓடும். அப்போ இது என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஒண்ணு, லிட்ரேச்சர் சர்வேய நான் ஆர்கனைஸ் பண்றேன் ப்ராப்பரா, என்னுடைய ஸ்டடி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் செய்ய முடியும். டேக்ஸ் ஆட் பண்ண முடியும், ஆத்தர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் மைலோட ப்ரோக்ராம்ல நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 or few செஷன்ஸ்குள்ளே இதை எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ தட் யுவர் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பிகம்ஸ் அ மோர் ஆர்கனைஸ்டு வே ஆஃப் டூயிங் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம லிட்ரேச்சரை சர்வே பண்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயமா போயிடும். நான் என்ன ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? ஸோ லிட்ரேச்சர் சர்வேல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்றது, அப்புறம் அதை பயன்படுத்துறது, அதை எப்படி ரைட்டிங் ஹேபிட்டா கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி ஜேர்னல் செலெக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு அம்சங்கள் இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரை திறம்பட செய்யறதன் மூலமா நம்ம செய்ய முடியும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அடுத்தது பப்ளிஷிங் லேண்ட்ஸ்கேப் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆர்டிகல் நான் பப்ளிஷ் பண்ணணும், ஜேர்னல் செலெக்ஷன் இருக்கு, ஆல்ரெடி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, ஒரு ஜேர்னல் நான் போய் அனலைஸ் பண்றப்ப அதுல என்னென்ன விஷயங்கள் நான் பார்க்கணும், இது ஒரு நல்ல ஜேர்னலா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரைட்? ஸோ இது எல்லாம் வந்து நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு பொண்ணு வரன் பாக்குற மாதிரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளையோ அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பாக்குற மாதிரியோ என்னென்னலாம் தேவை நமக்கு வேணும் அப்படின்றதுலாம் நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். பொண்ணு இப்படி இருக்கணும், பையன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். நம்ம போய் பாக்குறப்ப மேட்ரிமோனிலையோ அல்லது தெரிஞ்சவங்க மூலமா பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்கள்லாம் இருக்கா, இவ்வளவு படிச்சிருக்காரா, இவ்வளவு சம்பளம் வாங்குறாரா, இந்த இடத்துல வீடு கட்டியிருக்கிறாரா, அல்லது என்ன மாதிரியான, ஸோ நிறைய நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண முடியும். அப்போ பப்ளிஷிங் லேண்ட்ஸ்கேப்ல வர்றப்போ ஒரு ஜேர்னல் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு முன்னாடி ஒரு 25 ஜேர்னல் இருக்கு. என்னோட ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றது எனக்கு ஒரு 25 ஜேர்னல்ஸ் இருக்கு, வாய்ப்புகள். பட் எதை நான் சூஸ் பண்றது, எப்படி சூஸ் பண்றது? ஓகே, சோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆராயணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம ஒரு ஆர்டிகல் அப்லோட் பண்றோம், கடைசியில அதை பப்ளிஷ் ஆகுது, அதுக்கு நடுவுல என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கு, அந்த ஸ்டேஜஸ்ல எந்த காரணங்களால நம்மளோட ஆர்டிகல் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அதை சரி செஞ்சு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பப்ளிஷிங் லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ 3 கான்செப்ட்ஸ்: செட்டிங் அப் யுவர் ஐடென்டிட்டி, நேவிகேட்டிங் த லிட்ரேச்சர், அண்டர்ஸ்டாண்டிங் த பப்ளிஷிங் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற 3 கான்செப்ட்ஸ்ல 9 டாபிக்ஸ்ல நம்ம இது எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பட் நான் இந்த எக்ஸாம்பிள் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. அதுக்கு முன்னாடி இது எப்படி நடக்க போகுது அப்படின்னாக்கா, கூகுள் மீட்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ மாசத்துக்கு ஒரு 2 செஷன் அல்லது அதிகபட்சமா ஒரு 3 செஷன்ஸ் இருக்கும். ஒரு சில செஷன்ஸ் மட்டும் ஒரு ஒரு ஆஃப் ஒரு ஸ்ட்ரெச் அப்படியே ஒர்க் பண்ற மாதிரி, மற்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1.5 hours ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டாபிக் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நான் ஸ்கோபஸ்ல லிட்ரேச்சர் சர்வே பண்றது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்க போறோம். அப்படின்னாக்கா ஸ்கோபஸ்ல போய் எப்படி சைன் அப் பண்றது, அதுல நீங்க லிட்ரேச்சர் சர்வே பண்றதுக்கு எப்படி கீவேர்ட் சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இது எல்லாத்துக்குமே இன்டர்நெட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா தேடி எடுக்கிறது, இன்னொன்னு கோர்வையா நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மைலோட கோல் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெளிவா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான செஞ்சிருக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் மைலோட வெற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னொன்னு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யா, நீங்க நம்ம கம்யூனிட்டியோட லிங்க் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைல நீங்க அங்க கூட சேர்ந்து நடக்கிறீங்க நடக்கலன்றதை தாண்டி இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களை நான் வரவேற்கிறேன், அந்த கம்யூனிட்டிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இந்த ரிசர்ச்சுக்கு தொடர்பான ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தான். இதுக்கு அடுத்தது இன்னும் 2 ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லான்ச் பண்ண போறோம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பத்தி பேசாம அடுத்தடுத்து நம்ம செய்ய போறோம். So we invite you, welcome you to our WhatsApp community to keep updated on what is happening. Okay. All right. So இது லிங்க்டின்ல என்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம குயிக்கா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை பத்தின இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் பேசி முடிச்சிடறேன். இந்த கோர்ஸ் வந்து நம்ம 10,000 ரூபாய் அப்படின்னு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இதை தடவையா அந்த கோர்ஸ் லான்ச் பண்றோம் அப்படின்றப்போ ஒரு எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், இது என்ன, இது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குமா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வரும். அதனால இத
முதல் இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு நம்ம நம்ம வந்து 5,000 ரூபாய் 5,000 அப்படின்னு நம்ம சார்ஜ் பண்ண போறோம். அதுலயுமே கூட இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ்ல நேத்துக்கும் இன்னைக்கும் நம்ம கூட ஜாயின் பண்ணவங்களுக்கு அடிஷனலா ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. இந்த 5,000ல இருந்து அடிஷனலா ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் 4,000 rupees ஃபார் த என்டையர் இயர். இந்த 35 செஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கான மொத்த ஃபீஸ் வந்து 4,000 ரூபாய். ஓகே, ஸோ இதுக்கான டீடைல்ஸ் நான் உங்களுக்கு நான் மறுபடியும் அனுப்புறேன். பட் இந்த கடைசியா நம்ம சொல்லாம இங்கே சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, கிளியரா இந்த ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். அதனாலதான் இங்கே ஃபீஸஸ் பத்தி சொல்லியாச்சு. இப்ப லிங்க்டின் பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நம்ம பேசுவோம். 2:50 ஆயிடுச்சு. ஸோ குயிக்கா முடிச்சிடலாம். ஸோ லிங்க்டின்ல இந்த 5 ஏரியாஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பேனர், ஹெட்லைன், அபவுட் செக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன், பப்ளிகேஷன்ஸ், என்கேஜ்மெண்ட். இந்த 5ம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகே, நான் உதாரணத்துக்கு நான் என்னோட ப்ரொஃபைல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ரொஃபைல் ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட ஒர்க்குக்கு ரிலேவெண்டா நிறைய பீப்புள் இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்றது, நம்மளுடைய ஃபீல்டில் இருக்கக்கூடிய அதர் ரிசர்ச்சர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்றது, ஓகே, அவங்களோட ஒர்க்கை ஃபாலோ பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், லிங்க்டின்ல பண்ண முடியும். லிங்க்டின் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் கனெக்டிங் வித் பீப்புள் ஹூ ஆர் இன் சிமிலர் ரிசர்ச். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பேனர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பேனர்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பத்தின விவரங்கள், ஏன் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வி ஹாவ் திஸ் டிஸ்கிரிப்ஷன். என்னுடைய பேரு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சாரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றான் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனை சிம்பிளா கொடுத்தாச்சு. ஸோ இந்த 2 இடம் நம்மளுடைய வீட்டு வாசல்ல இருக்கிற நேம் போர்டு மாதிரி. ஸோ அது பார்த்தாலே உள்ள யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இந்த 2 இடங்களும். இதற்கு அடுத்தது நம்மளுடைய இந்த அபவுட் செக்ஷன், நம்மளை பத்தின விவரங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன்ல நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிரச்சனை இல்லை, இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தின விவரங்கள். அதுக்கப்புறம் என்னோட பப்ளிகேஷன்ஸ் 2 புக்ல இதுக்கு முன்னாடி காப்பி எடிட்டிங் ரிலேட்டடா 2 புக்ஸ்ல என்னுடைய சாப்டர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா அப்டேட் பண்றது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெகுலரா நம்ம போஸ்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைனாலும் நமக்கு தேவையான ஃபாலோயர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப எனக்கு வந்து நான் வந்து ஒரு 36 பேரை நான் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னா, ஒன்னு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருப்பாங்க, இன்னொன்னு அகாடமிக் ரைட்டிங் ரிலேட்டடா இருப்பாங்க, அல்லது ரிசர்ச் இந்த இந்த தொல்காவோட இப்ப நம்ம பண்றோம்ல பேசுறோம் இல்லையா, இதுக்கு ரிலேட்டடா இருப்பாங்க. ஸோ இந்த பீப்புள் தான் இந்த இந்த 35 பேர். அப்போ இவங்க அவங்களுடைய போஸ்ட் எதையும் போடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் படிச்சுட்டு அதுல இது வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும், அதுல இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு, இதுல ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கு, ஸோ இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கறது அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட விசிபிலிட்டி பெட்டரா இருக்கும். ஸோ இதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம லிங்க்டின்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப என்ன பண்ணிடலாம், ஒரு குயிக்கான ஒரு போல் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் ஸ்ட்ரெங்த் அப்படின்ற இந்த ஒரு போல் நீங்க எல்லாரும் பண்ண போறீங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் இது வந்துருச்சா? இந்த போல் அப்பியர் ஆயிடுச்சா? அப்போ ஹலோ? Yes, sir. எஸ், ரைட், பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்கிறீங்க, விச் இஸ் வெரி குட். 4 பேர் பேனர் வச்சிருக்கிறீங்க, 2 பேர் என்ன வைக்கல, இன்னொருத்தங்க என்ன ஆன்சர் பண்ணணும். கிளியர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் யூ டூ, 4 பேர், வெரி குட். ப்ரொஃபைல் 4 பேர், வெல் ரிட்டன், வெரி நைஸ். பப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணிருக்கிறீங்க, ஆட் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஐ ஹவ் ஐடென்டிஃபைட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோயர்ஸ். சர்ப்ரைசிங்லி இது ரெண்டுமே நிறைய பேர் பண்ணல. ஐ மீன் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிருக்கீங்கன்றதே மகிழ்ச்சியான விஷயம். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் இமேஜ் கூட இருக்காது. ஓகே, வெறும் பேர் இருக்கும். அந்த பேரையும் பாத்தீங்க அப்படின்னா லோயர் கேஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. இனிஷியலுக்கும் நேமுக்கும் நடுவில் ஸ்பெல்லிங் ஐ மீன் ஸ்பேஸே இருக்காது, அல்லது பீரியட் இருக்காது. வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். I'm good to see that a lot of you are already having that. So 2 things that you can do is start following right people for you and also regularly engage with them. Okay. So அந்த வகையில நான் போல எண்ட் பண்ண போறேன். Okay. Another 15 seconds, 3 o'clock, I mean 3 minutes I will close the poll, 10 more seconds. So இந்த 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 ஒரு ஆக்டிவிட்டியோட எக்ஸ்டென்ஷனா இப்போ நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் உங்களை இன்வைட் பண்ண போறேன். எங்க இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னாக்கா என்னோட ப்ரொஃபைலுக்கு உங்களை நான் இன்வைட் பண்ண போறேன். ஓகே, முருகராஜ் சண்முகம் அப்படின்றது என்னோட ப்ரொஃபைல், தொல்கான்றது நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் ஆல்ரெடி, ஐ இன்வைட் யூ டு ஃபாலோ மை ப்ரொஃபைல் அண்ட் ஆல்சோ மை company profile, Tolga Research Consulting, so that you will get related information about writing, research, publications, journal selections, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே கூட. ஓகே, ஐ திங்க் ஐஸ்வர்யா என்னோட லிங்க் ஷேர் பண்ணிருப்பாங்க. I'm going to give you 30 seconds to do that. இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒருவேளை நிறைய பேர் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நம்ம அதோட நேற்றுக்கு நம்ம அதை ஆக்டிவிட்டியா பண்ணோம். நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்டிங்லி இன்னைக்கு காலையில நேற்றுக்கு நம்ம வந்திருந்த செஷன்ஸுக்கு வந்திருந்தாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் எழுதியிருந்தாங்க. அதை ரிஃபைன் பண்ணி சில ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து அதை பேஸ் பண்ணி 3 பேர் இன்னைக்கு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை ரீரைட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. ஐ திங்க் ஒரு 2 பேர் அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டூ தட். இட் வில் பி த ஃப்ரண்ட் எண்ட், நம்மளுடைய விசிபிலிட்டிக்கான ஃப்ரண்ட் எண்ட் அது. ஓகே, ஸோ அந்த வகையில் கடைசியா நான் இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டேன். ஏன் தொல்கா அப்படின்ற எங்க இருந்து வந்துச்சு இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத பத்தி நான் பேசிட்டேன். ஸோ தொல்கா எப்படி வந்து ஒரு மொழி அல்லது இலக்கண நூல் மட்டும் இல்லையோ, தமிழருடைய வாழ்வியல் முறைகளை பத்தி பேசுற நூலோ, 3000 வருடங்களுக்கு மேல எப்படி அதோடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கோ, அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பப்ளிகேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு தேவையான சப்போர்ட் சிஸ்டமை தொல்கா ரிசர்ச் கன்சல்டிங் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்திலையும் எண்ணத்துலையும் தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைல் அப்படின்றது எங்களுடைய முதல் ப்ரோக்ராம். இந்த ரிசர்ச்சர்ஸ் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன்ல ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா முதலடி சரியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அடுத்தடுத்த அடிகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா வரும் அப்படின்றது நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அந்த வகையில உங்களோட லாங் ரிசர்ச் கரியரோட ஃபர்ஸ்ட் இயரை சரியான வகையில நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தடுத்தது வரதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான இலக்குகளா இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஸோ இந்த இடத்தோட நான் நிறுத்த போறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் பதில் சொல்றேன். அருண், முரளி, கலைவாணி, அக்ஷயா, முனியம்மாள் வாங்க. நீ கொஞ்சம் லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவனிக்கல.
good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். Sir, so happy about the session, sir. எனக்கு பர்சனலா வந்து ரிசர்ச்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கடத்த முடியல. இல்ல அப்படி இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே பேஷனோட ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸும் வந்து இப்போ அகாடமியால இல்லை. பேப்பர் பப்ளிகேஷன் அதை நோக்கி போற மாதிரி வருது. ஸோ கைடா இருந்தாலுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கும்போது வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பரா கரையேறணுங்கிறதே கைடுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ நீங்க பிகினிங்ல சொன்னதான் கடை விருத்தேன் கொள்வார்களை கட்டி விட்டேன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த லிங்க்கும் நான் நிறைய ஸ்டூடெண்ட் அனுப்பியிருந்தேன். ஆனா நான் யாருக்குமே வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வருவாங்க நினைச்சு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்ப யாருக்கு அது வேணுமோ அவங்க வருவாங்கன்னு சொல்லி விட்டுட்டேங்க சார். எனக்கு நீங்க சொல்லும் போது என்ன இருந்துச்சுன்னா, இப்ப ரிசர்ச்சுக்கான டூல்ஸ் நிறைய இருக்கு. ஒரே ஒரு ஆர்டிக்கலுக்காக வந்து ஹைதராபாத் மும்பைன்னு போய் தேடி படிச்ச காலம் எல்லாம் போய் இப்ப எல்லாமே அவைலபிள். இந்த அபண்டன்ஸ் தான் வந்து இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எது வேணும்னு பார்க்க தெரியல. இப்ப எல்லா டூல்ஸையும் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதே நேரத்துல அந்த பர்ஷியல் ஷேர் பண்ணப்ப எனக்கு சின்ன வருத்தம் சார். ஏன்னா அது ஒரு குட்டி கிளாரிபிகேஷன். பர்ஷியல் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. என்னன்னா நிறைய படிக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய பர்டனா இருக்கு. அப்படிங்கும் போது இப்ப சில்ட்ரனுக்கு வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து தேடி தேடி படிக்கிறது வந்து அது ஒரு பிளஷரா எப்படி மாத்திக்கிறதுன்னு சொல்லி வேறவங்க தான் சொல்ல முடியும். நீங்க சொல்ல சொல்ல வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஆத்துல இறங்குற மாதிரி. பின்னாடி ஒருத்தவங்க நம்ம கயிறு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து நம்ம ரொம்ப சேஃபா அதுக்குள்ள போவோம். பிரச்சனை இருக்கும், நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனா பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் இருந்துட்டே இருக்கும். ஒரு கைடோட ஒர்க் அப்படிதான் இருக்க முடியும். ஏன்னா இது மத்த அகாடமியால இருக்கிற மாதிரி டீச் பண்ணிட்டு போற மாதிரி இல்லை. ஆல்மோஸ்ட் அது ஒரு பர்சனல் ஜேர்னி. ஸோ அதுல எப்படி வந்து ஒரு டாபிக்கை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நமக்கான டாபிக் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ரீடிங் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும் போது வந்து ஒரு எக்ஸைட் ஆகுறது, லேட் நைட்ல வந்து ஒரு ஐடியாவோட முடிச்சுக்கிறது, இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இப்ப இருக்கிற சில்ட்ரன் வந்து ஃபீல் பண்றதே இல்லை. அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு நான் நினைப்பேன். ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு தீஸோட ஹோல் ஐடியா வந்து மாறுறது. ஸோ அது பேசி பேசி வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வருது. இது எதுவுமே வந்து இப்ப அகாடமியால வந்து டைம் இல்லை. எனக்கு ஏன் நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணேன்னா, ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து அந்த கயிறு பிடிச்சிட்டு நீ பத்திரமா போ, நான் பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் வந்து பிளே பண்றதுக்கான பொறுமையும் இல்ல டைமும் வந்து அகாடமியால இல்லைங்க சார். நீங்க சொல்ல சொல்ல வந்து எனக்கு வந்து நீங்க அதை தான் பண்றீங்கன்னு தோணுச்சு. ஒரு எப்படி ஒரு பேராகிராஃப் எழுதணும், எப்படி ஒரு ஆர்டிக்கலை சம்மரைஸ் பண்ணணும், எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும், அது எப்படி வந்து ஷார்ட்டா 80% ஒர்க் வந்து முதல்லயே முடிக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கைடு வந்து அது சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஷர் தெரியாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மூத்தா வந்து கொண்டுட்டு போகணும். அதுதான் வந்து நீங்க சொல்றீங்க. எனக்கு அது கேட்க கேட்க வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு மாதிரி வந்து நல்ல இது வந்துச்சுங்க சார். ஏன்னா பிரச்சனை இருக்குதான். ஆனா வந்து நம்ம ரிசர்ச் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லும் போதே பப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஏன் ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒர்க் பண்ணணும், ஒரு ஜேர்னல் கேக்குதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்ச ஒர்க்கை நான் படிக்கிறேன். அதுல வந்து நான் நிறைய கத்துக்கிறேன். ஐம் சோ எக்ஸைட்டட் டு ஷேர் த சேம் திங் வித் அதர்ஸ். அப்படிதான் நான் ஒரு பேப்பர் எழுத முடியும். அப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ரெயினா இருக்காது. ஸ்ட்ரெயின் எங்க வரும்னா அந்த லாங்குவேஜ்ல வந்து அதை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கதான் ஒரு கைட் ஷுட் ஸ்டெப் இன். ஆனா அதை ஒரு பெரிய ப்ரெஷரா மாத்தி பண்ணும்போது டைம் ஆயிடுச்சு. இல்ல 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 நீங்க சாரி, நீங்க சொல்லும் பொழுது நீங்க அந்த ஷேர் பண்ணணும்ன்றத சொல்லும் பொழுது எனக்கு டக்குன்னு ஒரு உதாரணம் தோணுச்சு. அந்த சூடோட அதை சொன்னோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் கையை தூக்குனேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஒரு ஒரு செலிப்ரேஷன் தீபாவளி. இப்ப நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க எல்லாரும் தீபாவளி ரிலேட்டட் போட்டோவா போட்டிருப்பாங்க, ரைட்? அல்லது நான் இந்த இடத்துக்கு போனேன், இவங்களை மீட் பண்ணேன், இங்க காஃபி குடிச்சேன், காஃபி கப் முதல் கூட நம்ம போட்டோ எடுத்து போடுறோம். யாரும் நம்ம கழுத்துல கத்தி வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு இத்தனை போட்டோ பப்ளிஷ் ஐ மீன் இது பண்ணியா, இத்தனை கமெண்ட் பண்ணியா, இவ்வளவு பேரை நீ விசிட் பண்ணியான்னு யாரு நம்ம தான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட ஆர்வமா பண்றோம். இதே ஒரு 30 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல போயிட்டு நாளான்னைக்கு அல்லது அடுத்த வாரம் ஒரு போட்டோகிராஃபி காம்படிஷன், எல்லாரும் ஒரு போட்டோ கொடுக்கணும் அப்படின்னாக்கா எல்லாரும் பதப்பதப்பாயிடுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா அதோடைய இதே மாறி போயிடுது. நான் ஆர்வமா என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் ஷேர் பண்றேன்னு எடுத்தது போய் இப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருது. காம்படிஷன், பிரைஸ் வாங்கணும் அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள வந்துடுறப்போ பாதி பேர் உள்ளே வர மாட்டாங்க. நல்லாவே போட்டோ எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க அதை செய்யறதுக்கு கூட தயங்குவாங்க. ஒரு 4 பேர் தான் செய்வாங்க, 3 பேர் தான் செய்வாங்க. ஸோ அதை எப்படி வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண முடியும் அந்த ப்ராசஸ்ல அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான இது. இன்னொன்னு என்னன்னாக்கா, நீங்க ரொம்ப கரெக்டான அப்சர்வேஷன் என்ன அப்படின்னாக்கா,
அகாடமியால இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஒர்க் ப்ரெஷர். இந்த ரேங்கிங் வந்துருச்சு, ஃப்ரேம் ஒர்க்குக்கான ப்ராசஸிங், அக்ரெடிடேஷன் ப்ராசஸிங், அது இதுன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ல ஐஐடி, ஐஐஎம் அங்க எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க ஒரு ரிசர்ச்சர். வாரத்துக்கே அவங்களுக்கு ஒரு சில ஹவர்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க. இன்னும் சிலதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களோட ஸ்டூடெண்ட் போய் அவங்களை மீட் பண்ணணும்னாலே நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஜஸ்ட் லைக் தட் போய் எல்லாம் அவங்களை பார்த்துட்டு வர முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க ரிசர்ச்ல ஃபோக்கஸா இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது நீங்க ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மாதிரியான இதுல வந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் இந்த பேலன்ஸ் மாறும். கொஞ்சம் கிளாஸஸ் அதிகமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இங்க கொஞ்சம் காம்ப்ரமைசஸும் இருக்கும். வேறஸ் ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கோ அல்லது ரெகுலர் காலேஜ்லயோ ஒரு ஒரு ஃபேக்கல்டி மெம்பர் இருக்காங்க, அவங்க சூப்பர்வைஸும் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்படியே இந்த டைனமிக்ஸ் அப்படியே மாறிடும். ஒரு ஐஐடி மாதிரியான பிரீமியர் இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் அப்படியே இங்க உல்டாவாயிடும். இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் எடுக்கும், 4 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்டையும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்றப்போ இவங்களுக்கு கிடைக்கிற அட்டென்ஷன் அல்லது அந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் அப்படின்றதுதான் நான் பார்த்தது. அதுதான் நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ப்ளீஸ் கண்டினியூ. எனக்கு நீங்க இந்த ப்ராசஸ் எலாபரேட் பண்ணும்போது வந்து இதுதான் சார் தோணுச்சு. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அங்க இருக்கிற ஒரு ப்ரெஷரான ஒரு அட்மாஸ்பியர்ல பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்டர்னலா இருந்து நீங்க அந்த சப்போர்ட் கிரியேட் பண்றீங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்ன்றதை விட வந்து எப்படி வந்து அந்த ரிசர்ச் வந்து ப்ரெஷர் இல்லாம அப்ரோச் பண்ண முடியும். இப்போ பேப்பர் பப்ளிகேஷன் சேலஞ்ச் தான், ஆனா நம்ம லாங்குவேஜ் ஐடியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணா அதை யாருக்காக எழுதுவோம் வச்சு அதை வந்து ரீமாடிஃபை பண்றது வந்து நமக்கு ஈஸியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரிசர்ச் வந்து ஒரு லோக்கல் ஏரியா ரிலேட்டடா இருக்கலாம், ஆனா அது வந்து யாருக்காக எழுதுறோம்ன்றதை பொறுத்து நம்ம அதோட டிசைனை வந்து மாத்தணும். இதுக்கு வந்து லாங்குவேஜ்லயும் ரைட்டிங்லயும் கம்யூனிகேஷன்லயும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் அப்புறம் ஃபிளெக்சிபிள் ஒரு இது இருக்கணும். அதுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட். நான் எனக்கு தெரியும் இதோட என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் சார் நான் இங்க ஜாயின் பண்ணேன். ஆனா வந்து இப்போ அது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும்னு எனக்கு நீங்க சொல்ல எனக்கு அந்த இதுதான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஒரு டீச்சரா இருந்து காலேஜ்ல வந்து பண்ண முடியாம இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எப்படி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நமக்கு என்ன வேணும், என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஓவரால் என்ன இருக்கு, நமக்கு என்ன வேணும்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் எழுதினா முடிஞ்சது. அதே மாதிரி எழுதிட்டே வரும்போது வந்து அதை தவிர ஒரு பெரிய சோர்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் என்னோட டீச்சரோட ப்ராசஸ். ஒரு ஆர்டிக்கல் எழுதி அதோட பேராகிராஃப் எழுதி வச்சதுதான் ஹோல். இதுல பார்த்தா அந்த பேராகிராஃப் அதுல இருந்து எடுத்த ஐடியா தான் நான் ரீப்ரொடியூஸ் பண்ணேன். நான் பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு பேராகிராஃப் எழுதுன்னு மட்டும் சொன்னாங்களே தவிர அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்ன்ற இது வந்து சொல்லல. ஸோ எனக்கு தீஸ் எழுதும்போது ஒரு பெரிய ப்ரெஷராக ஒண்ணு. அதே மாதிரி பிப்ளியோகிராஃபி ஒரு ஆர்டிக்கல் எழுதி முடிச்சுட்டு அதோட பிப்ளியோகிராஃபி அப்பவே எழுதி வச்சதுனால லாஸ்ட் நான் ஸ்ட்ரகிள் பண்ணவே இல்லை. ஆனா என்னோட சீனியர்ஸ் எல்லாமே லாஸ்ட் இந்த 1 வீக் வந்து தலை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அப்ப வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்து எழுதுனேன். அப்ப மேனுவல் தானேங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்னதா கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த டென்ஷன் தான் இருக்கும். குட்டி குட்டியா ஒரு டிசிப்ளின் கிரியேட் பண்ணி குட்டி குட்டியா முடிச்சிருந்தா இவ்வளவு பெரிய ப்ரெஷர் வந்து ஆடப் ஆகாது. ஆனா இது சொல்றதுக்கோ இல்ல அதை வந்து பண்ண வைக்கிறதுக்கோ அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். அதுதான் வந்து 2 பக்கம் இல்லை அப்படின்னு. இதுதான் நான் ஷேர் பண்ண எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா இந்த மெட்டஃபர்லாம் இல்லைங்க சார், இந்த மெட்டஃபர்லாம் எனக்கு ஈஸியா வராது. ஆனா நீங்க சொல்லும் போது எனக்கு அதான் ஞாபகம். கண்டிப்பா வந்து ஆத்துல இறங்குறவங்களுக்கு வந்து கயிறு பிடிக்கிற மாதிரி தாங்க சார் நீங்க. தேங்க்ஸ் கலைவாணி. இன்ஃபேக்ட் ஏன்னா ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிசர்ச்சரா அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்றப்போ இதுல உள்ள சாதகங்கள் பாதகங்கள் எல்லாத்தையுமே நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ நீங்க உங்களோட இந்த ஷேரிங், நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வைட்டலான ஒரு விஷயமா தான் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்னீங்க இல்லையா சார், நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ஆனா நான் அதை பண்ணலை அப்படின்னு. ஏன்னு கேட்டாக்கா நான் எப்படி பாக்குறேன் அது அப்படின்னாக்கா, நீங்க வந்து அதை ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணல. ஓகே, தீசிஸ் எழுதுறது ஒரு வேலை, அவர் ரெஃபரன்சஸ் எழுதுறது ஒரு வேலை, ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதுறது ஒரு வேலை அப்படின்னு நீங்க பண்ணாம இதோடைய அந்த அந்த இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயம், ஒரு சங்கிலி மாதிரி. ஸோ இது பண்ணும்பொழுது அடுத்தது அதுக்கு அடுத்ததுன்னு போறதுன்றத நீங்க இன்ட்யூட்டிவா புரிஞ்சிருக்கீங்க, ஆர் சம உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து நீங்க அதை ரொம்ப எளிமைப்படுத்துறீங்க. அப்ப நீங்க அதை கரெக்டா புரிஞ்சு இந்த விஷயத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க புரிஞ்சு பண்ணிருக்கிறதுனால அது எளிதா அமைஞ்சிருச்சு.
ஸோ அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சப்போர்ட் சிஸ்டமா நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. பார்க்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், அருண், முரளி, வர்ஷியல், நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி? எப்படி இருக்கும்? இதுல ஏதாவது உங்களுக்கு மிஸ் பண்ண இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதா? Sir, first of all, thank you, sir, for this session. Because as a தேங்க்யூ. beginner, எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பிஹெச்டி பண்றதை விட பப்ளிஷிங் தான் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபியர் இருந்தது. ஸோ நீங்க சொன்னதுக்கப்புறம் லிட்ரேச்சர் சர்வே பண்ணும்போதே நம்ம எப்படி ஜேர்னல் செலக்ட் பண்ணுறது அண்ட் ஹவு டு ரைட், ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஓகே நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து செகண்டரி. ரிசர்ச் டாபிக் எஸ். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ரிசர்ச் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபியர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார் எனக்கு. தேங்க்யூ சார். So glad to hear. Thank you. அருண், முரளி, நீங்க எதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? சார் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படின்னு தெரியலைங்க சார். நான் ஹிஸ்ட்ரி பண்றேன். ஸோ அதுவும் நான் ஒரு ஒரு பார்ட்டி பேஸ்டு பண்றேன். ஸோ எனக்கு நிறைய சந்தேகம்லாம் இருக்கு சார். கேட்கலாம்னா கேளுங்க, இல்ல நம்ம மறுபடியும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கனெக்ட் பண்ணுவோம். இல்லை நோ சார், இப்போ எனக்கு பப்ளிகேஷன் வந்து என்னென்ன பப்ளிகேஷன் இருக்குன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆல். ம். அதான் பேசிக் சார், போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்ல நினைக்கிறேன். அதான் சொல்லல, நமக்கு ஆக்சுவலி இந்த சீட் அப்படின்னு சொல்லுவோம், சீட் ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகே, ஸோ அந்த ஒரு இடம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. உங்களோட ரிசர்ச் வந்து சங்கரையாவை பத்தி அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ என்னது அவரோட வாழ்க்கை வரலாறா அல்லது அவருடைய அரசியல் பங்களிப்பா? ஐ திங்க் ரெண்டுவா தான் இருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா ரெண்டு ஒன்னா தான் இருக்கும். எஸ்பெஷலி கம்யூனிஸ்டிங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைன்றது பார்ட்டின்றது வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சங்கரையா மாதிரியான ஸ்டார் வால்ஸுக்கு அது ரொம்பவுமே உண்மையுமே கூட. ஸோ அகெயின் அப்படியே இருந்தாலுமே கூட நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஒரு ரிசர்ச் கொஸ்டின் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அதுக்குள்ள நம்ம இந்த ஜென்ரல் டிஸ்கஷன்ல போவேனான்றதுனால நான் அதை என்னன்னு கேட்கல. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, உங்களோட ரிசர்ச்சுக்குன்னு நீங்க ஒரு 5 கீவேர்டாவது நீங்க வச்சிருக்கணும். ஓகே, சங்கரையான்றது ஒரு கீவேர்டு கண்டிப்பா. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டட் நீங்க பண்ண போற அந்த ரிசர்ச் கொஸ்டினை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 4 கீவேர்டாவது இருக்கணும். அதெல்லாம் தான் நம்ம தேட ஆரம்பிக்க போறோம். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஜேர்னல் கிடையாது அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு ஒரு ஜேர்னல் எங்கேயுமே கிடையாது. ஓகே, ஸோ எந்த எந்த இடத்துல நீங்க பப்ளிஷ் பண்ண போறீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்னாக்கா, சங்கரையாவை பத்தின இந்த ஒர்க்கை நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் வைக்க போறீங்கன்றத பொறுத்து அந்த ஜேர்னல் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் நீங்க இப்ப ஆரம்ப கட்டம் அப்படின்றதுனால இப்போதைக்கு நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீங்க இந்த ஜேர்னலை பத்தி கவலைப்படணும். இப்போதைக்கு நீங்க கவலைப்பட வேணாம். ஆனால் அதற்கு தேவையான அந்த அடிப்படை ஸ்டெப்ஸை நம்ம இப்ப பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆர்டிகிள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, தமிழ்ல எழுதப்பட்ட கட்டுரைகளோட ஒரு மிகப்பெரிய இது என்ன அப்படின்னாக்கா, அதுல ரெஃபரன்சஸ் ஒரு கான்செப்ட் ரொம்ப இருக்காது. அவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு நிறைய நேரத்துல ஜெனரிக்கா இருக்கும், சில நேரத்துல அவங்களுடைய கருத்துக்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அது எல்லாமே கூட சில பிரச்சனைகளா இருக்கு. பட் நீங்க அகாடமிக் ரைட்டிங், அகாடமிக் ஆர்டிகல்ஸை படிக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு ரெஃபரன்சஸையும் சேர்த்து நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க படிக்கிற எல்லா ஆர்டிகளோட ரெஃபரன்ஸ் என்ட்ரிஸையும் நீங்க அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டாக்குமெண்ட்ல ஒரு 200-250 ரெஃபரன்சஸ் இருக்கும். அதுல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எந்த ஜேர்னல்ல நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது நம்மளுடைய ஒர்க்கை பப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஜேர்னல் என்னன்றதை அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல் ரைட். ஸோ வேற எதுவும் கேள்விகளோ அல்லது கருத்துக்கள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம முடிச்சுக்கலாம். அருண், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே,
சொல்லுங்க. சார் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆல்ரெடி முன்னாடி வந்து ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, பேஸ் பண்ணலாம் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ நான் அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் எடுத்தேன் சார். இப்போ நம்ம லோக்கல் ஸ்டடி பண்ணணும், மைக்ரோ லெவலில் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு வந்து மைனூட்டாக இருக்குது சார். அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் ரீதியாக நிறைய இது பண்ணுறதால சரி நம்ம ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த எலெக்ஷன் சார், அதாவது இந்த நிறைய ஒரு மெஜாரிட்டியா பார்ட்டியுடைய எக்ஸ்டென்ட் வின் பண்றாங்க சார். அதாவது 1967 பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வின் பண்ணுது, அவர் 1977 பார்த்தா ஒரு பார்ட்டி வின் பண்ணிடுறாங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இது என்ன ரிசல்ட் வேணாலும் வரலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது இல்லை சார். நம்ம இதை கம்பேர் பண்ணி இது எந்த சேஞ்ச் எப்படி வருது, அந்த பீப்புளுடைய மனநிலை அப்படி எப்படி இருந்துச்சு, இப்போ பார்ட்டிகளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கீமை பார்த்தாங்களா, இல்லை என்ன அங்கே மாற்றம் நடந்துச்சு, குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் சவுத் இந்தியா அரசியல் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, அப்படி ஒரு கம்பேரிட்டிவா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீடிங் போயிட்டு இருக்கு சார். இன்னும் ஃபைனல் அவுட் பண்ணல. சரி இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். பட் இந்த செக்ஷன் வந்து நான் பார்க்கும்போது இப்படிலாம் கிளாரிட்டி நம்ம பண்ணணும் கொண்டு போனோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரா நீங்க சொன்ன ரீசனான 14 நம்ம பயனுள்ள வகையில் இருந்துச்சு சார். உங்க கூட தொடர்ந்து பயணிச்சா நான் நிறைய விஷயங்களும் கற்றுக்குவேன். ப்ளஸ் என்னுடைய பிஹெச்டி ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆய்வாக என்னுடைய முடிக்க சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் எனக்கு. அருண், நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மைனர் ரிசர்ச் எல்லாம் கிடையாது. இது இன்னும் சொல்ல போனாக்க இது வந்து ஒரு 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 நீங்க நாளைக்கு அகாடமிக் ஸ்கூல்ல வந்து உங்க ஸ்டூடெண்ட் சேர்ந்து பண்ற அளவுக்கான ஒரு ஒரு பெரிய லாங் ஸ்டாண்டிங்கான ரிசர்ச்சா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில இதெல்லாம் வந்து தொடர் ரிசர்ச் அது ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 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 3-4 பேர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச்சோட பரிமாணமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க சொல்றது கிட்டத்தட்ட அதை வேறதான். ஏன்னு கேட்டாக்கா நீங்க இந்த லாஸ்ட் ஒரு 20-25 வருஷங்கள்ல இருக்கக்கூடிய தேர்தல்கள் பத்தின தரவுகளை ரொம்ப ஈஸியா நீங்க ரொம்ப ஈஸியான்னு சொல்லுவோம் உங்களால எடுத்துட முடியும். பட் அதுக்கு முன்னாடி போக போக அந்த தரவுகள் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. உங்களோட ஹைபாதிசிஸ் அவ்வளவு ஈஸியா செக் பண்ண முடியாது. சோ ஒரு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு பாரதாசன் யூனிவர்சிட்டியில வந்து ஹிஸ்டரியில ஒரு ரிசர்ச் ஒருத்தர் பண்ணாரு. ஓகே, சோ அவரோட ரிசர்ச் என்ன அப்படின்னாக்கா சுதந்திர இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் பாலிசி அன்டில் 1973 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணியிருந்தாரு. சோ இந்த பேசிட்டு இருக்கப்போ நான் கேட்டேன், ஏன் 1973? ஏன்னா 1947 அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு ஒரு மைல் கல், ஒரு டைம் லைன் நமக்கு இருக்கு. சோ 1973 அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அது என்ன, ஏன் 73 எடுத்தீங்க, ஒய் நாட் 75, ஒய் நாட் 70 அப்படின்னு கேட்டப்போ அவர் ஏதோ ஒரு விளக்கம் சொன்னாரு. எனக்கு அது கரெக்டா ஞாபகம் இல்லை, அது சொன்னாரு. சோ அந்த கமிட்டிகள்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தது 73 வரைக்கும். சோ ஏன் அந்த 73க்கு மேல அவர் போல, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25-50 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றப்பதான் சொன்னாங்க இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த பப்ளிக் ஹெல்த் பாலிசியில, இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் பாலிசியில அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். சோ அது வரைக்கும் உள்ளத ஒரு ரிசர்ச்சா பண்றோம். அது இதுவே அவர் கிட்டத்தட்ட 350 பக்கம் எழுதியிருந்தாரு அவரோட தீசிஸ்க்கு. அத கஷ்டப்பட்டு அடிச்சு சுருக்கி 220 பக்கத்துக்கு கொண்டு வந்தோம். ஓகே, சோ அதுக்கு அடுத்த இப்ப அவர் இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்றாரு, அதே ப்ரொஃபசர்ஸ்ட்டு இப்ப அடுத்த ஸ்டூடெண்ட் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவங்க நேத்து நம்ம செஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, இப்ப நான் 73க்கு மேல உள்ள பீரியட் அவங்க ஸ்டடி பண்றாங்க. ஓகே, சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா மேபி இன்னும் ஒரு 1 or 2 ரிசர்ச்சர்ஸ் வர்றப்போ ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து சுதந்திர இந்தியாவோட பப்ளிக் ஹெல்த் பாலிசி அப்படின்றது எப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்டது, எப்படியெல்லாம் மாறுனுச்சு, எப்படியெல்லாம் பங்களிப்பு கொடுத்துச்சு அப்படின்றத பத்தி அவங்க ஒரு ரிசர்ச்சா எடுத்துருவாங்க. சோ எனக்கு நீங்க சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இதே அளவுக்கு பரிமாணம் உள்ள ஒரு ஸ்டடியா தான் நான் அதை பாக்குறேன். சோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து செய்வோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க சார், ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. இப்ப இந்த மாதிரி வந்து டேட்டா நமக்கு வந்து ரெக்கார்டட் டேட்டாஸ் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் இல்ல அந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுங்கிறதுக்கு வந்து லிட்ரேச்சர்ல வந்து நிறைய டேட்டா இருக்கும் சார். ரீசெண்டா வந்து மதுவிலக்கு பத்தி பரிசல் பப்ளிகேஷன்ஸ்ல மதுவிலக்கு பத்தி ஒரு புக் போட்டிருந்தாங்க. மதுவிலக்குங்கிறது வந்து எப்படி வந்து வேற இதுல இருந்துச்சு, ப்ரீ கலோனியல் பீரியட்ல எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து காலனைசேஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து மதுவிலக்கு சிந்து இந்த மாதிரி வந்து அது ஒரு அதே மாதிரி காஃபிக்கும் கூட வந்து அந்த புகையிலை விடுத்துவது அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு எல்லாமே வந்து லிட்ரேச்சர் இருக்குங்க சார்.
அதே மாதிரி பஞ்சும் பசியும்னு ஒரு நாவல் ரீசெண்டா பார்த்தேன். நாவல் ஆக்சுவலி நாங்க படிச்சவே எனக்கு வந்து நான் எங்களோட தமிழ் நான் டீடைல் இதுல ஓகேங்க சார். இது மாதிரி நமக்கு டேட்டா வந்து இந்த ஒரு அபிஷியலான டேட்டா இல்லைன்னா இந்த மாதிரி வந்து லிட்ரேச்சர்ல வந்து ரொம்ப செகண்டரி டேட்டா. நேச்சுரலா. ஆமாங்க சார். அதுல நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஷனல் இது இருக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் பீரியட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ரியலைஸ் பண்ண முடியும் சார். முகிலினி ஒரு நாவல் அந்த மாதிரி தான். அது ஒரு இந்த ஸ்பிக் இருக்காங்களேங்க சார், அந்த கம்பெனி முதல்ல எப்படி இதானாங்க, அவங்க அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி சொல்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து திராவிடன் உமன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சார். ஏன்னா எனக்கு அது புரியல, ஆனா எங்க அப்பா படிச்சுட்டு இது எவ்வளவு இதா வந்து அந்த டைம்ல இருந்த பாலிடிக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பா அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாலிடிக்ஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி லிட்ரேச்சர்லயும் வந்து ஒரு மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸோட அந்த டேட்டா வந்து டேட்டாவா இல்லாம வந்து பண்ணிருப்பாங்க. நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆத்தர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதுக்குள்ளே ஊடுருவி இருந்தாலுமே கூட அதோடைய கோர் கான்செப்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். பிரைமரி டேட்டாவா இல்லைனாலுமே செகண்டரி டேட்டாவா நம்மளுடைய அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும். அது கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த விவோ 2356 ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களே, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இடத்துல பார்த்தேன் மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிருந்துச்சு. இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஒரு கியூரியாசிட்டியில கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நன்றி. சந்திப்போம், அடுத்தடுத்த இதுல சந்திப்போம். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு பேமெண்ட்டுக்கானது எப்போ நம்மளுடைய செஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.